உலகம் முழுக்க பரவியிருக்கும் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஆகஸ்ட் மாதம் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எத்தகைய சாதக பாதக பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல சிம்மராசிக்காரர்களுக்கு மகோ உன்னதம் அப்படின்னு சொல்லிடுவேன். மகோன்னதம்னு சொல்லுவாங்கள்ல, மகா உன்னதமான மாதம் ஆகஸ்ட் மாதம்னு சொல்லலாம். 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் சூரியன் ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உட்காருவார். ஆக இந்த மாதத்தின் பிற்பகுதி 2 வாரங்கள் ராசியிலேயே ராசிநாதன் அமரக்கூடிய அமைப்பும், மாதம் முழுவதும் 11ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் வலுத்து அமர்ந்து வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை, அருமையான ஒரு நிலைமையும், 2ஆம் இடத்துல ராஜயோகாதிபதியான செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. காசு பணத்துக்கெல்லாம் எந்த விதமான குறையும் இருக்காது. என்ன ஒரே ஒரு வீக்னஸ்ஸு, கொஞ்சம் தைரியமான ஒரு சூழ்நிலையில் போகட்டும், பார்த்துக்கலாம், எல்லாம் நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்தில் வார்த்தை யாரையாவது ஒரு தவறாக விட்டு சண்டை சச்சரவுகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதீத தன்னம்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம நம்மளை பார்த்துக்கலாம் என்கின்ற மாதிரியான அதீத தன்னம்பிக்கை அமைப்புகளின் மூலமாக யாரிடமாவது நீங்கள் சண்டை போட்டுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள், டக்குன்னு ஒருத்தரை மனசை காயப்படுத்துகிற மாதிரியான ஒரு வார்த்தை 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் காரணமாகவும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் காரணமாகவும் வந்துவிடும் என்பதால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி தலைமை பொறுப்பு, தலைமை அமைப்பு, மேலிடம், அலுவலகம், இது போன்ற இடங்கள்லாம் நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கிறது. ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதாச்சு இதாச்சு, அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணுன்ற மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அட்டமத்து சனியாக இருக்கதே கவலைப்படவே வேண்டாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபார்வையில் இருக்கக்கூடிய அந்த ராகு 8இல் இருக்கக்கூடிய சனிக்கு கோச்சார வேதை என்பதால் ராகு அங்கே இருக்கிற வரைக்கும், அடுத்த ராகு கேது பெயர்ச்சி நடக்கிற வரைக்கும் அட்டமத்து சனி உங்களுக்கு எந்த கெடுதலையும் பண்ணாது. ஜாம்னு இருக்கும். தைரியமாக செயல்படுங்க. எந்த ஒரு அமைப்பையும் கண்டிப்பாக அந்த இடத்துல நகர்த்தி காட்டாது. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 6-7 மாதம் தான் அஷ்டம சனியில் ஏதாவது ஒரு சின்ன சங்கடங்கள் வரலாம். ஆகவே அட்டமத்து சனியை பற்றி கண்டிப்பாக இவர்கள் கவலைப்பட தேவையே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஒரு 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடன் தொல்லைகள் வருவது மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட அதையும் நீங்கள் சமாளிச்சிக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குங்க. அண்ணன் அக்காள்கள் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த மனவேதனை விலகக்கூடிய அமைப்பு. சிலருக்கு 5ஆம் பாவகத்தை குருச்சுக்கரன் 2 பேரும் வலுத்து பார்க்கறதுனால என்ன வேணும்னு நினச்சிருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆகஸ்ட் மாதத்தில் உண்டு. புத்திரபாக்கியம் கிடைக்கும். வேலை மாற்றம் நல்லபடியாக இருக்கும். சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும். என்ன ஒரு அமைப்புலையும் இது எனக்கு கிடைக்கல, அது எனக்கு கிடைக்கல, இதில் நான் ராசி இல்லாதவன், எனக்கு இது அதிர்ஷ்டம் இல்லை என்கின்ற மாதிரியாக தன்னைத்தானே நொந்து கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு அப்படியே அந்த நொந்துகிறதுக்கெல்லாம் வேண்டவே வேண்டாம், நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் என்பது போன்ற 5ஆம் இடத்தை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை, அதிர்ஷ்ட இடத்தை குருவும் சுக்கிரனும் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் கூட அதை வெற்றி காண்டு ஜெயித்து விடக்கூடிய யோக மாதமாகவே அமைந்திருக்குதுங்க ஆகஸ்ட் மாதம் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான மாதம். 12ஆம் அதிபதி சூரியன் 12ஆம் இடத்திலேயே வர்றாரு 20ஆம் தேதிக்கு பிறகு. அது ஒரு வகையில் செலவு தான்னா கூட பயணத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சுக்கிரனும் புதனும் 10-11ஆம் இடங்களில் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. மைனஸ்ன்னு பார்த்தா செவ்வாய் சனியோடைய பார்வையில் ராசியிலே இருக்கிறார். கொஞ்சம் டக்குன்னு கோபம் வரும். கொஞ்சம் துருன்னு இருப்பீங்க. அதாவது அளவுக்கு மீறிய சுறுசுறுப்பின் காரணமாக, அளவுக்கு மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையின் காரணமாக, அசட்டு தைரியம்னு சொல்லுவாங்கள்ல, அசட்டு துணிச்சல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அசட்டு துணிச்சல் காரணமாக பட்டுன்னு இந்த ஏதாவது ஒரு முடிவு எடுத்துகிட்டு சிக்கலில் கிடப்பீங்க. பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதை இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக நனவில் வச்சுக்கணும். அதுவும் ரியல் எஸ்டேட்டு, பூமி சார்ந்த விஷயங்கள், சிகப்பு நிறமுள்ள செங்கல் சூளை நடத்தக்கூடியவர்கள், கட்டிடம் சார்ந்த வாடகை வாங்கி ஜீவனத்தை நடத்தக்கூடியவர்கள், மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மெடிக்கல் ஷாப்பு, ஜிம்மு போன்ற இந்த விஷயங்களை நடத்துகிறவங்க, உடற்பயிற்சி கருவிகள், இது சார்ந்த விஷயங்களில் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் பதற்றமே கூடாதுங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் 1-2 தடவை வீட்டில் அம்மாக்கிட்டேயோ, பொண்டாட்டிக்கிட்டேயோ, புருஷங்கிட்டேயோ, அப்பாக்கிட்டேயோ, முக்கியமாக தாத்தா பாட்டிக்கிட்ட, அனுபவசாலிகள் இல்லையா, வயதானவர்கள்ட்ட ஏதாவது ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க முடிவெடுக்கணும். ஆனால் அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஏன்னா ராசியை செவ்வாய் சனி 2மே தொடர்பு கொள்ளுது. அப்போ படன்னு எதையாவது ஒன்று செஞ்சு ஆழம் தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கிட்டு ஆனால் ரெக்கவர் ஆகி வெளியே வந்துடுவீங்க.
முதல்ல 20 நாள் அந்த பலன் தான் நடக்கும். அதற்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு புதன் மாறுறார். இந்த மாதம் முழுவதும் அவர் அதிநட்பு வீடு என்று சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்துல தான் இருப்பார். ஆகவே அடுத்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் என்கின்ற நல்ல நிலைமை அடைய போகிறார் இல்லையா? பெரிய பிரச்சனைலாம் வராதுங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் இருப்பதால் எதிரி தொல்லைகள், கடன் தொல்லைகள்லாம் கண்டிப்பாக மட்டுப்பட்டே இருக்கும். ஆகவே பெரிய தொல்லைகள் எதுவும் இல்லாமல் நல்ல விதமான அமைப்புகள் இப்போது உண்டு. சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், டீச்சிங் லைனு, லாயர் லைனு, பேங்கிங் செக்டார், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் ப்ரொமோஷன் போன்ற அமைப்புகள், சம்பள உயர்வு போன்ற அமைப்புகள், உங்களுக்கு பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு கிரெடிட்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல ஜீனியஸாக வேலை செய்கிறீங்கன்ற மாதிரியான உங்களுக்கு பணியிடங்களில் பெயர் புகழ் வரக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகும். ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க. பெண்களுக்கு கணவர் குழந்தைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள்லாம் விலகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு 28 வயது தாண்டியவர்களுக்கு இந்த மாதத்திலேயே எப்படியாவது உங்களுக்கு நிச்சயதார்த்தம் என்கின்ற அமைப்புகள், திருமணத்திற்கான உறுதி அமைப்புகள், சிலருக்கு திருமணமே தடாலடியாக அமைந்துவிடக்கூடிய, இந்த வருடத்திற்குள்ளேயே திருமணம் அடைந்துவிடக்கூடிய, வாழ்க்கை துணைவர் யார் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய, கணவன் மனைவி யார் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய சில சூழ்நிலைகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. கன்னிக்கு யோகம் தரக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது 2025 ஆகஸ்ட் மாதம். துலாம் ராசிக்காரங்களுக்கு சூப்பரோ மாதம். ஐயா இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலைங்க, நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன், இப்படியும் ஒரு 10% பேர் சொல்கிறீங்க. நல்லா பார்த்தீங்கன்னா பெரும்பாலான துலா ராசிக்காரர்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. பரவாயில்லைங்க, போருங்க, போன வருஷத்தை விட கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட இப்போ நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு 10% பேர் உண்மையிலே கஷ்டப்படுறீங்க. அதுதான் உண்மை. அதாவது தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் கடுமையான பலன்கள் நடக்கக்கூடியவர்களுக்கு இப்போ கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே 12 ராசிகளில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டுமே 6 கிரகத்திற்கு மேல் சாதகமான அமைப்பில் இருக்கிறாங்க. எப்படிங்க ஐயா? நல்லா பாருங்கள். 6ல் சனி, 9ல் சுக்கிரன் குரு, இந்த 2 கிரகமும், 11ல் கேது, 11லேயே லாபாதிபதியான சூரியன் இப்போது வருகிறார். இப்போ 10ல் இருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் முதல்ல 10ல் இருப்பார், அப்புறம் 11ல் இருப்பார். ஆக 5 கிரகம் ஆச்சுங்களா. 12ல் செவ்வாய் இருக்கிறது. போன மாதம் வரைக்கும் அவரும் 11ல் தான் இருந்தார், இப்போ 12ல் இருக்கிறார். 12ல் செவ்வாய் இருக்கிறது கூட பெரிய தீமைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இல்லை. உங்களுடைய பாக்கியாதிபதியான புதனும் இந்த மாதம் 10-11ல் இருக்கிறார். அப்போ நான் சொன்னது சரியாக போச்சுங்களா? ராகுவை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் சாதகமான அமைப்பில் தாங்க இருக்கிறாங்க. 6 கிரகம் 7 கிரகம் சாதகமான அமைப்பில் இருக்குது. ஆனாலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதம் பெரிய கஷ்டங்கள், சோதனைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். சரி, இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அது நடக்கலை, தயவுசெய்து முயற்சிகளை பண்ணுங்கள். ஜோதிடம் என்பது இந்த காலகட்டம் நன்றாக இருக்கிறது, நன்றாக இல்லை, செய் அல்லது செய்யாதே அப்படின்ற மாதிரியாக ஒரு மாதிரியாக உண்மையை சொல்லக்கூடியதான் ஜோதிடம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையும் செய்யலாம், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு பலன்கள் இருக்கும் என்பதைத்தான் இப்போது ஜோதிடம் சுட்டி காட்டுகிறது. எப்போதாவது ஒரு தடவை தாங்க எல்லா பெரும்பாலான கிரகமும் அப்படியே ஒரு ராசிக்காரங்களுக்கு சாதகமாக அமையும். இப்போ அந்த அமைப்புகள் இருக்கிறது. கடன் தொல்லைகள், எதிரி தொல்லைகள், நோய் தொல்லைகள், வருமான இழப்பு, பெயர் ஒரு மாதிரி கெட்டுப்போகின்ற ஒரு சூழல், அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மனக்கலக்கம், இது எல்லாமே துலா ராசிக்காரர்களுக்கு முடிஞ்சு போச்சுங்க. ஒரு உத்வேகம் இருக்கக்கூடிய அமைப்பு, இளையவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதை விட முக்கியமாக அந்தந்த வயதிற்கு ஏற்றாற் போல தொழில், வேலை, வியாபாரம் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி உறவுகளில் மாற்றங்கள் வரக்கூடிய நிலைமை, புத்திரபாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு புத்திரபாக்கியம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, தொழில் அமைப்புகள், கால் ஊன்றாதவர்களுக்கு கால் ஊன்றக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளிமாநிலம் இங்கே போய் படிக்கணும், அங்கே போய் படிக்கணும், இங்கே போய் இருக்கணும், அங்கே போய் இருக்கணும்ன்ட்டு ஒரு விதமான முயற்சிகள் இருப்பீங்கள்ல, ஒரு கற்பனையிலேயே, ஒரு கனவுலேயே ஒரு லட்சியம் தெரியும் இல்லையா? அட ஐயா விடுங்க ஐயா, ஒரு இளைய பருவத்தினருக்கு இந்த பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பையனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு காதல் உணர்வுகளாவது இருக்கும் இல்லையா? அவைகள் எல்லாமே அப்படியே வயதிற்கு ஏற்றாற் போல நிறைவேற்றப்படக்கூடிய இந்த மாதமே நடந்துரும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு வெற்றியை நோக்கி ஒரு கோபுரத்தை போய் நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கோபுர படிக்கட்டுகளில் அப்படியே மெதுவாக ஏறுறோம்ல, அந்த முன்னேற்ற படிக்கட்டுகளை தரக்கூடிய நல்ல மாதங்க 2025 ஆகஸ்ட் மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்றே ஒன்று, மாதம் முழுவதும் 11ஆம் இடத்துல அட்டகாசமாக ராசிநாதன் இருக்கிறார்.
அவருக்கு சனி பார்வை இருக்குது, ஆனாலும் 11ஆம் இடத்துல அவர் நல்ல நிலைமையில் மாதம் முழுவதும் இருப்பது பெரிய அளவில் குடும்ப நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாயை பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 11ஆம் இடங்களில் தான் நல்லதுகளை செய்வார். 8 இடத்துல தீமையவும் 4 இடத்துல நன்மையும் செய்யக்கூடிய இந்த உங்களுடைய ராசிநாதன் இப்போது 11ஆம் இடத்தில் மாதம் முழுவதும் இருப்பது வெற்றி சார்ந்த விஷயங்கள்லையும் சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்களையும் காட்டுது. ரெண்டு விதமாக அது செயல்படும். சனியின் பார்வையில் இருக்கிறனால அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சிகளை இந்த தடவை முறைச்சிக்குவீங்க. என்னத்தை பெரிய செஞ்சீங்க, ஒன் சைடு மாதிரி இருக்கும். அண்ணன், அக்கால், தம்பி, தங்கச்சிகள் விஷயத்தில் கொஞ்சம் ஒன் சைடாக ஏதாவது நடக்கும். நீ சரியில்லை, நான் சரியில்லை, நான் செஞ்ச போது நான் எவ்வளோ தூரம் உனக்கு செஞ்சு கொடுத்தேன், நீ எனக்கு திருப்பி செய்ய மாட்டேன்ற என்கின்ற மாதிரி சகோதர உறவுகள், கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி இல்லைனா கூட சித்தப்பா பெரியப்பா மக்கள் இந்த மாதிரி அங்காளி வங்காளி சங்காளின்னு சொல்லுவோம் இல்லையா, இவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இவங்க விஷயத்தில் டக்குன்னு ஒரு ப்ராமிஸை கொடுத்துறாதீங்க, செஞ்சு தரேன்னு ஒரு வாக்கு கொடுத்துறாதீங்க. எல்லாருமே உங்ககிட்ட பணத்திற்காக பழகக்கூடியவர்களாக பெரும்பகுதி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துறதில்ல. எனக்கு தம்பி உசுறு, தங்கச்சி உசுறு, அக்கா உசுறு, அண்ணன் உசுருன்னு சொல்லக்கூடிய அமைப்போடு இருக்குது. அதே நேரத்தில் இந்த சகோதர அமைப்புகளை தவிர்த்து சட்டப்பூர்வமான போராட்டங்களில் போலீஸ் ஸ்டேஷனு, காவல்துறை, நில மோசடி, அந்த மோசடி, இந்த மோசடி, அவன் ஏமாற்றிட்டான், இவன் ஏமாற்றிட்டான், அப்படி போச்சு இப்படி போச்சுன்றதுக்கு எல்லாம் இந்த மாதம் சக்ஸஸ் கிடைக்கும். அருமையாக இருக்கும். எதிர்பாராத வெற்றிகள், எதிர்பாராத நன்மைகள். மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு, ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வருகிறார். அப்படியே பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் வர்றதுன்றது அது ஒரு மிகப்பெரிய யோகம். கணவனால் யோகம், மனைவியால் யோகம், காதலனால் யோகம், காதலியால் யோகம், நண்பனால் யோகம் என்கின்ற அமைப்பு மாதத்தின் 10ஆம் தேதிக்கு பிறகு இருக்கிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு பிறகு ஜீவனாதிபதியாகிய சூரியன் ஆவணி மாதத்தில் அப்படியே ஜீவனத்திலே உட்கார்ந்துருக்கிறார். வெற்றிகள் கிடைக்கப் போகின்ற அமைப்பு. இந்த அரசு வேலைன்னு சொல்லுவாங்களே, இந்த அரசு வேலை அமைப்புகளுக்காக படித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக ஒரு நெருப்பு தொழில், ஒரு ஹோட்டல் தொழில் பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வியாபாரம், தொழிலெலாம் பிக்கப் ஆகின்ற நிலைமை. பணங்காசுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய சூழல். சிலருக்கு மட்டுமே எதிர்பாராத தனலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அம்மா மூலமாக, அப்பா மூலமாக, அவர் அப்படி எழுதி கொடுத்துட்டாரு, வேறு இப்படி எழுதி கொடுத்துட்டாரு என்கின்ற மாதிரியாக சொத்து பத்துக்களில் ஒரு மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு அப்பா இப்படி செய்யலை, அம்மா இப்படி செய்யலைன்ற இந்த மாதிரி பூர்வீக சொத்துக்களின் அடிப்படையில் ஏதேனும் ஒன்று நமக்கு வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அது மூலமாக எல்லாமே நல்லபடியாக இப்போ நடக்கும். குறிப்பாக வீடு சார்ந்த விஷயங்களில் வழக்குகள், வம்புகள் இருப்பவர்களுக்கு அது சார்ந்த தீர்வுகள் இந்த மாதமே கிடைச்சிடும். நம்ம அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நமக்கு சக்ஸஸ் ஆகும் என்கின்ற மாதிரியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த 25 செப்டம்பர் மாதம்.